கடந்த 2014ஆம் ஆண்டு நாடு முழுவதும் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மக்களிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம், பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 5 ஆண்டுகள் நீங்கள் கொடுங்கள். எங்களுடைய செயல்பாடை பாருங்க. அதற்கப்புறம் முடிவு பண்ணுங்கங்கிற மாரி ஒரு கண்டன குரலோட மக்களிடத்துல கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு விசாக்கு கியூல நிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப 2014ல ஒரே ஒரு முறை ஆட்சியை கொடுங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு, மக்கள் அத வந்து குடுத்துருக்குறாங்க. ஆனா 2014லிருந்து இன்று வரை அந்த ஆட்சிய வந்து அவங்கள்ட்டருந்து மக்கள் திரும்பி பெற முடியல. மக்கள் திரும்பி பெற முடியலன்னு சொன்னா, அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது ஓட்டு திருட்டு என்பது. அதற்கு பிறகு இப்போ மகாராஷ்டிரா தேர்தல பார்த்தா, மைய உடனே கலைஞ்சு போகுதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய செயல்பாடு அத்தனையுமே ஓட்ட எப்படி திருடி இந்த ஆட்சிய தக்க வச்சுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாம, ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கண்டன குரலோட அவங்க வந்து மக்கள்ட்ட வலம் வந்துட்டுருக்கிறாங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்றால், இவர்களுடைய இந்த ஃப்ராடு தனங்கள், அதாவது இவங்க ஓட்டில ஏமாத்துறது, மையில ஏமாத்துறது, எந்தெந்த வகையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏமாத்த முடியுமோ, அந்தந்த வகையில ஏமாற்றி, இந்தியா முழுவதும் எந்த மாநிலமும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு இவர்கள் வெற்றி பெறக்கூடிய தில்லாமுல்லு வேலைகள செய்வாங்க. ஏதோ இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, "ஒரே நாடு, ஒரே தேர்தலுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோங்கிறாரு." ஆனா அவருக்கு தெரியாது. ஒரே நாடு, ஒரே தேர்தல் நடந்துவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியே இருக்காது. அது அழிக்கப்படும். உங்களை வேண்டால் பிஜேபியில சேர்த்துக்குவாங்க. ஏதோ ஒரு சீட்ட நீங்க வச்சுக்கங்க, மினிஸ்ட்ரி வாங்கிக்கோங்கன்னு வேணா சொல்லலாம். இதுதான் நடைமுறை வரும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிடும். அனைத்து மாநில கட்சிகளையுமே பிஜேபி அழித்துவிடும் என்பதுதான் இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே 2017ல ஒரே ஒரு முறை கொடு ஆட்சி என்று கேட்டு, இன்றைக்கு வரைக்கும் நம்ம அந்த ஆட்சியை திரும்ப பெற முடியவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல அவர்கள் எந்த அளவுக்கு ஒண்ணா ஓட்ட திருட வேண்டியது, இல்லைன்னா வெற்றி பெற்ற எம்எல்ஏவை வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியது, இப்படித்தான் வந்து நடைமுறையில வந்துட்டுருக்குது. இது இந்தியாவுக்குள்ள கூடிய ஒரு ஆபத்து தான். இது எதிர்காலத்தில் இதற்கென்று ஒரு முடிவு வரும் என்று நான் நம்புகிறேன்.